ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மகாத்மா காந்திஜி பிறந்த ஊரான குஜராத் மாநிலம் போர்பந்தரில் இருக்கிறோம். இது போர்பந்தர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது போர்பந்தர் ரயில்வே ஸ்டேஷன். இது காந்தி பிறந்த ஊர்னால் ஃபுல்லாக அவரை பற்றியே எல்லாம் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் தேசிய கொடியை வேறு பறக்கிட்டுருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம மகாத்மா காந்திஜி அவர் வீட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர்கள் தோழிகள் யாராவது இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். இதாங்க போர்பந்தர் ஏர்போர்ட். இந்த போர்பந்தர் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா தினமும் 2 ஃப்ளைட் வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 ஃப்ளைட் ஒன்று அகமதாபாத்லேருந்து வரும், இன்னொரு பாம்பேலேருந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறத பார்த்தா நீங்களே ஆச்சரியம் அடைஞ்சிருவீங்க. ஏன்னா நம்ம போயிட்டுருக்கிறது உலகத்திலேயே உண்மையான எம்ஜி ரோட் மகாத்மா காந்தி சாலையில் தாங்க போயிட்டுருக்கோம். இதாங்க உண்மையான மகாத்மா காந்தி சாலை. ஏன்னா எல்லா பெரிய பெரிய சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி சாலை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இதுதான் உண்மையான மகாத்மா காந்தி சாலை. மகாத்மா காந்திஜி இங்கே தான் பிறந்து வளர்ந்த அப்படின்னால இதுதான் உண்மையான மகாத்மா காந்தி சாலை. ஹாய், திஸ் இஸ் சிஞ்சு எபிக் ஸ்டுடியோ. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் மாவட்டத்தில் உள்ள காந்திஜி வீட்டில் இருக்கோம். மகாத்மா காந்திஜி அவங்களோட வீட்டில் இருக்கோம். இது மிகவும் முக்கியமான இடமா பார்க்கப்படுது இந்தியாவில். அது இல்லாமல் இங்கே வர்றதுக்காக மக்கள் எங்கெங்கிருந்துமோ வராங்க. வெளிநாட்டிலேருந்து வராங்க, மற்ற அனைத்து மாநிலங்கள்லேருந்து வராங்க. வாங்க வீட்டில் காந்திஜி எப்படிலாம் இருந்திருக்காரு, என்னென்ன இருக்குது உள்ள எல்லாத்தையும் பார்க்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷனோட தான் உள்ளே போகிறோம். தொல்லியல் துறை அதிகாரிகிட்ட பேசி கடைசி வரைக்கும் அவங்க கேட்கல. கடைசி அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம வந்து ஸ்பெஷல் பெர்மிஷனோட போகிறோம். வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாத்மா காந்திஜி வீடை வந்து இவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா கீர்த்தி மந்திர் அப்படிங்காங்க, ஒரு புனித ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்ம ஒரு புனித ஸ்தலத்துக்கு போனால் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுமோ அதை இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். செருப்பை கழட்டுறது, அது இல்லாமல் நம்ம எப்படி ஒரு அமைதியாக கடைப்பிடிக்குமோ அதை அமைதியாக கடைப்பிடிச்சு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாத்மா காந்திஜி அவரோட வாழ்க்கை வரலாறு, அதுக்கு தகுந்த ஆவணங்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. நம்ம பார்த்தது வந்து லேட்டஸ்ட்டாக இந்திய கவர்மெண்டால் கட்டப்பட்டது. ஆனால் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி தான் மகாத்மா காந்திஜி அவரோட வீடு. இந்த வீடு எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1777ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டுங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா கோவிட்-19 இந்த கைட்லைன்ஸை ஃபுல்லாகவே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சானிடைசர் ஆகட்டும், அது போக மாஸ்க் இல்லாமல் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது இல்லாமல் தனி மனித இடைவேளைன்னு சொல்லுவாங்கள்ல,
சோஷியல் டிஸ்டன்ஸ் அதுவும் அவங்க ரொம்பவே அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க. அவருடைய வீட்டில் உள்ள அந்த நிலையாகட்டும், அந்த மரக்கால் ஆகட்டும் எல்லாமே ராவாக இருக்குது. இன்னும் அவங்க ஒரு சின்ன இது கூட மாற்றம் பண்ணல அப்படிங்காங்க. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக வெடிச்சிருக்கு, ஒரு சில இடத்துல அதை இன்னும் அவங்க சிமெண்ட்டு போட்டு பூசாமல் அந்த அப்படியே ராவாக நம்மகிட்ட காட்டணும், என்ன உண்டோ அதை அப்படியே காட்டணுங்கிறதுக்காக அப்படியே காட்டியிருக்காங்க. இதோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே இந்திய தொல்லியல் துறை அவங்க தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழைய கட்டடம் அப்படிங்கிறதுனால இதை வந்து ரொம்ப மிக கவனமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. இதை மகாத்மா காந்தி வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில அறைகள், அதாவது ரூம்ஸை வந்து இன்னும் ஒரு சில ரூம்ஸே வந்து பூட்டி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அதில் மிக முக்கியமான ஆவணங்கள் அது இல்லாமல் நிறைய இருக்குது. அதை வந்து விசிட்டர்ஸ்க்கு வந்து அலௌட் இல்லை அப்படிங்காங்க. ஓகே, அது நல்ல இதாக தான் இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம மகாத்மா காந்தி அப்படின்னு நம்ம படித்து தான் இருந்திருக்கோம். முதல்ல அவர் வீட்டில் வந்து பார்த்து என்ன இருந்திருக்கு, எங்கே அவர் வளர்ந்த இடத்த, அவர் பிறந்த இடத்த பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான். கண்டிப்பாக உங்களுக்கும் பார்க்கணும், போர்பந்தர் வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய இடம். போர்பந்தரை பற்றி எதுவும் டவுட்டு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை கைடு பண்ணலாம். இது வந்து ஒவ்வொரு இந்தியனாலும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடம் தான் நான் சொல்லுவேன். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன ஒரு அமைதியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அது இல்லாமல் அந்த ராட்டனம், மகாத்மா கண்ணாடி, நமக்கு எல்லாருமே மகாத்மா காந்தினா டக்குன்னு அந்த ரவுண்டு கண்ணாடி தான் ஞாபகத்துக்கு வரும். கரெக்டாக அந்த வட்ட கண்ணாடி அதெல்லாமே. அது இல்லாமல் நிறைய ஹேண்ட் கிராஃப்ட் கைவினை பொருட்கள்லாம் செஞ்சு வச்சுருக்கனால அதோட காட்டன்ஸ், அதுவும் இல்லாமல் அவர் பயன்படுத்தின ஒவ்வொரு உடைமைகளையும் இவங்க பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. என்னெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தட்டு, டம்ளர், அது இல்லாமல் அவர் பயன்படுத்தின கண்ணாடி, அது இல்லாமல் கைவினை பொருட்கள் நிறைய இருக்குது. உண்மையாகவே இதை பார்க்கறதுக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. காட்டன்ஸ் செஞ்சனால அது எல்லாமே பத்திரமா வச்சுருக்காங்க இவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.